திடீர்னு ஃபோன் வந்த மாதிரி நடிச்சுட்டு டைலாக் வரணும்னா ஒரு நிமிஷம் சார் வீட்டில் ஃபோன் வந்துன்னு சொல்லி ஓரமாக போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பண்ணிப்போம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது வந்து நான் உட்காந்து பார்த்துருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மூலியமாக கவனிச்சுருந்தேன். எங்கேயாவது ஒரு தப்பு யாராவது பண்ணுவாங்க, இப்போ வரைக்கும் யாருமே தப்பு பண்ணல. குறிப்பாக ஒருத்தர் கேப் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, கண் கலங்கி அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ண அந்த கான்சன்ட்ரேஷன் தான் மாறும். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் திங். பர்சனலாக ஐ லைக் டு தேங்க் மிஸ்ஸஸ் விமலா பிரெட்டோ. பிகாஸ் ஒரு அப்பா அம்மா மட்டும்தான் அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு முயற்சி எடுப்பாங்க. பையன் நல்லா வரணும், நல்லா படிக்கணும். அவங்க சொன்ன மாதிரி நல்லா படிக்கணுன்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணாதான் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஏன்னா கான்ஃபிடன்ஸ்ன்றது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் முதல்ல தேட்டரில் ஸ்டேஜில் ஆடும்போது எனக்கு இன்னி வரைக்கும் ஸ்டேஜ் பேர் இருக்குது. I don't think if I was part of this group, I don't think I would have carried it out. கண்டிப்பாக வந்து இவங்க அளவுக்கு நான் டெஃபினட்டாக வந்து கண்டினியூஸாக நான் டயலாக்லாம் பேசி பண்ணியிருக்க முடியாது. The boys and girls over here actually எனக்காக தயவு செய்து ஒரு முறை கைத்தட் பண்ணுவாங்க. இந்த இவங்களுக்கு இருக்கிற இந்த தைரியம் வந்து உண்மையிலே இதுதான் சொத்து. அவங்கவுங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கப்படுறேன். ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வந்து பசங்களை இந்த வயசில் allowing them to do what they want. That is the most important thing. Thank you one and all for this. This is what is going to take them forward. என்னதான் நல்லா வாங்கினாலும் you need confidence to go ahead in future. இந்த சொசைட்டியில் வந்து it is we all say survival of the fittest. ஸோ அந்த வகையில் I think
every student over here is well equipped to face all challenges in the society. எனக்கு ஒரு குறிப்பாக அந்த ராஜா ஒரு ராஜா ஏன் ராஜா சொன்னா அவரோட எங்க இண்டஸ்ட்ரியில வினு சக்கரவர்த்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் தான் வந்து எனக்கு சத்தியமாக பார்க்கும்போது அவர் ஞாபகம் வருது. ஏன்னா கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பாஸ் கொடுக்குறாரு, மறுபடியும் பேசுறாரு, மறுபடியும் பாஸ் கொடுக்குறாரு. Mr. Tamal Kumar and Mr. Virood Makesh also can please join us on the stage. வாங்க 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 பாருங்க. Please come on stage, sir. Chairman, sir, you are also wanted on stage. I should thank teachers involved in this, teachers and support staff. They have done a fantastic job in bringing about and Kandipa is one of the biggest You are also requested to come and join us on stage, please. Extraordinary performance. Thank you teachers for encouraging the students like this. படிக்கும்போது definitely we had a lot of involvement in sports. Theatre பொறுத்த வரைக்கும் it's giving a thank you ma'am. This is a wonderful thing. ரொம்ப நன்றி. Actually நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் for calling me over and making me watch this. And all the very best and keep supporting such good things in every student. Thank you. God bless. அனைவருக்கும் வணக்கம். கை கட்ட 40 பேருக்கு நல்லா இருக்கேன். சார் சொன்ன மாதிரி என்னமா நடிக்கிறாங்க அப்படியே பார்த்தா நானும் அதே சார் யாரும் சொன்னாரோ அதை நானும் சொல்லி நினைச்சேன். எனக்கு குறிப்பாக 2 பேரை பிடிச்சிருந்து இந்த பாதுகாவலர்கள் வந்தாங்க. ஐயோ அப்பா அரசு எவ்வளோ பேசுகிறான் அவன் இது இருந்துட்டு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஈசான மலையில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவன் தொப்பியை போட்டுட்டு சார் சொல்லிட்டு அறிவித்து போல இருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தான். இந்த டயலாக் தீவிரமாக போனவனே மறுபடியும் பொசிஷன் வந்துட்டான். அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொருத்தன் உனக்கு இன்னொருத்தன் தான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன் கைங்கரியனா கைங்கரியன் இந்த கேரக்டர் கைங்கரிய பார்த்தே கழிப்பாங்க. சரி இருக்கட்டும். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவன் அசிஸ்டன்ட் வந்தேன் பார்த்தியா சார் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க டயலாகே இல்லை. ஆனா இவங்க பேசுறத பார்த்து அவங்க சிரிப்பா இருக்கு. இவன் ரொம்ப தீவிரமா டயலாக் சொல்லிட்டு இருக்கான். அவன் பின்னாடி குழந்தைகளை அதான் குழந்தைங்க இன்னைக்குமே குழந்தைங்களாம் குழந்தைங்களை வச்சு ஒரு வரலாற்று நாடகங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அது சாத்தியப்படுத்திய செயல்பட்டு ஆளுநர்களுக்கும் இந்த டீச்சர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு அரங்கம் நிறைந்த கைகள் நம்ம பரிசா கொடுக்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருமே அந்த காஸ்டியூம் ரிச்சா இருந்தது. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ரிச்சா இருந்தது. ஓவராலா எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு குழந்தைங்களுக்கு தனியாக சொல்லணும். சார் வந்து அந்த அரசனை கூப்பிட்டாரு, நான் வந்து அந்த பையனை கூப்பிட்டேன். எல்லாருமே நல்லா தான் பண்ணி ஓகேவா. அதனால சும்மா எல்லாம் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அதுக்காக தான் நம்ம ஏகமா பார்க்கலாம் என்ன எப்படா சொல்லுவேன் அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாருமே நல்லா தான் பண்ணி சரியாமா. ஏன்னா எல்லாருமே இருக்கிறதா எந்த முடிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. புருவத்தை சேர்த்துட்டாங்க பாரு அருமையா இருக்கு. புருவம் கண்
கண்ணு மையம் அடடடா. குழந்தைங்கன்னா சூப்பர்மா. பிரியாமணியோட நீ நல்லா இருக்க. ஆமாப்பா. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு உண்மையாக. கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுறேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா வாங்கி கொடுத்த மழையா அப்படின்னா ஆடியோயா. சரி வெரி குட். அடுத்ததா நடிகர் தமிழ்குமார் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். எவ்வளோ நேரம் நானே பேசிக் கொடுத்தேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப இந்த லைட்ஸ் க்ரௌடு பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ சின்ன பசங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் ஒரு நாடகங்கள் போட்டிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாடகம் பண்ணுறப்ப க்ரௌடை பார்த்தோம்னா நிறைய டைலாக்ஸ் நடந்துடும். ஸோ கூட இருக்கவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி யாருமே பண்ணல. ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு கவிதை நாடகம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளே பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சின்ன குழந்தைங்களை வச்சு பண்ணுறது பெரிய சாதனை தான். ஸோ சென்ட் பீட்டர்ஸ் அகாடமிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் எஜுகேஷனில் சொல்லிக் கொடுக்குறது அந்த இந்த ஸ்கூல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முக்கியமான விஷயம், இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப குழந்தைங்களை நடிக்கிறத பாருங்க. கேமரா மொபைல் வச்சுன்னு எடுத்துக்காங்க. 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 20 கேமரா இருக்கு, சிடி தருவோம். எடுத்துனே இருக்குது ஆளப்பா. ஆமாம் இப்போ இன்னும் வைக்கிறேன் சொல்லி நீங்கள் எடுத்து டாப் ஆங்கில காமிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான இதனை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அன்பு தாய் ஷோபா அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு பலத்த கைகள் மத்தியில் அனுப்புகிறேன். மிஸ்ஸஸ் விமலா பிரிட்டோ இந்த எடுத்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் நாடக குழுவில் இருந்து வந்தவங்க தான். நாங்கள் ஏன்னா ஒரு 260 குழந்தைங்களை 3 மாதமாக ட்ரெயின் பண்ணி ராணி பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் இது ஸ்டேஜ் ப்ளே. இப்போ அடுத்த ப்ளேக்கு நாங்கள் வந்து சவுண்ட் சிஸ்டம்லாம் கூட கரெக்ட் பண்ணிவிடுவோம். அதனால் தைரியமாக வரலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மை கிட்ஸ். நான் வந்து பாஸ்ட் 6 மந்த்ஸாக அவங்களோட தான் இருக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்களோட கோஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு வந்து நீங்களும் எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் எல்லாரும் வந்து இன்னைக்கு நினைக்கலாம், என்ன எதுக்காக திடீர்னு ஒரு தேட்டர் ஆர்ட்ஸ். டெஃபினெட்லி எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து அது மட்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தெரியும், நாங்கள் வந்து வெறும் ஸ்கூல் மட்டும் நடத்தலை. அண்ட் வி ஆர் இன் பிஸ்னஸ், வி ஆர் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, வி ஆர் இன் அதர் லாட் மோர். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய அது ஹோட்டல் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை கம்பெனி இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய கோல்டு மெடல்ஸ் பார்க்குறேன், நிறைய பெரிய பெரிய நிறைய டிகிரி வச்சவங்களை பார்க்குறேன். பட் நாங்கள் வந்து முதல்ல வந்து அவங்க என்ட்ரி ஆகிறது, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் இருந்து ஒருத்தர் எப்படி வராங்க, உட்காடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி கண்ணுக்கு கண்ணு பார்க்குறாங்க. இந்த ஏன் வந்து தேட்டர் ஆர்ட்னா இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து இந்த பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு பேசிட்டாங்கனால எங்கேனாலும் போய் எதை வேணாலும் பேசுவாங்க. இன்னைக்கு முக்கியமாக கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன் எப்போவுமே, அம்மா வந்து ஆயிமான்னு அம்மான்னு எழுதி வந்து யாருமே வந்து அம்மாவை வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. குழந்தை பார்த்து தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுது. அதே போல் வந்து கேட்டு தான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எழுத்து வடிவிலையும் எழுதுகிற வடிவிலையும் போகிறதுனால அவங்க லைஃப்பில் வந்து எய்ம் பண்ணி போக வேண்டிய நிறைய டிஸ்டன்ஸ் அவங்களால போக முடியாமல் போயிடுது. அதை வந்து மாற்றுறதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அவங்க அது இங்கே பிளேல 2 hours உள்ள டைலாக் மனப்பாடம் பண்ணுறது, மெமரி பவர் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெஃபினெட்லி உங்களோட கோஆப்ரேஷனில் we will do more and more. Thank you very much. Thank you for everybody. Thank you very much. Thanks, Mr. Vishal, for your presence, wonderful presence, and Mr. Kamal Mangesh and Akka Shabaka and the principals. I'm really proud to be the chairman of this institution. I know my wife in the last 3 to
6 months, personally involved herself to put in a lot of efforts, particularly with the principals and the teachers. I think many a times they have spent sleepless nights. It's not so easy to organize this kind of an event, particularly with these small children. As Mr. Vishal mentioned here, none of the candidates here ever forgot to say whatever they learned. It's an excellent memory they have gone through it. I always say today, so much of research is going on in education. They say today's education has to give self-knowledge, self-confidence, and self-actualization. And today's performance, maybe to have another couple of days programs, will only indicate that this kind of play with so many children will certainly impart and instill self-knowledge, which will in turn lead to self-confidence. And of course, once the kids have the knowledge and self-confidence, whatever it is, they will get into what is called self-actualization. That is the success. Thanks parents for encouraging the school and the children and the teachers for such wonderful programs. Never think such programs are taking time. Because I always say, today I am a confident man, and to do something in my life, it is because in my earlier days, I was encouraged like this on the stage. It produced a lot of confidence in me. I'm sure you will appreciate that. And finally, I would like to tell the kids, what is standing between the possibility and the impossibility is only the determination. The determination you have in this play, you will have to carry on in your studies, and I'm sure with our wonderful team of teachers and principals, we should be able to achieve this. Once again, my appreciation to Vibra Rani Bitto for her wonderful work. Thank you very much. Vijay Kumaran of this Rajagiri. It is not a one-day work, it's a 6 months hard work of our teachers. It's not me. Behind me, there's a whole lot of team working for me. So, in this stage, I thank all the teachers, correspondent ma'am, chairman sir, who helped me to be here as Vijay Kumar. Thank you. Good afternoon to everyone. At this moment, I'm very, very happy. I'm speechless. It is not one day program. It's not one day training. It was almost a year planning. We had to go through so many books. Madam, she had taken initiative from last year for this day, this particular day. And it's a continuous hard work. And behind us, we have a whole big team, supporting team, and students have really well cooperated with us. And all the credit goes to our correspondent ma'am and chairman sir. Thank you, ma'am. And now, God. This friendship will develop further. Deep down qualified meets began. Hey, friends, on our mission. Who's there? Bring it here.
ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஃபோட்டோஸ் எடுக்கணும்.